அன்னைக்கு ஒரு பயம் போயிட்டு அப்ப கேட்டேன், நோம்பு காலத்துல நம்ம எத்தனை வேலை சாப்பிடுறோம் கேட்டேன். சும்மா தான் கேட்டேன். ஒரு ஏத்தாப்பு சொன்னா 2 தடவை இருக்கு அப்படின்னு சொல்லி எப்பன்னு கேட்டேன். அந்த சகலை இருந்தாரு. எனக்கு இவர் சொல்றது உண்மையான, இவர் சொல்றது உண்மையான. பக்கத்திலே ஒருத்தர் சொன்னார் இல்ல இருக்குது. இப்ப சொல்லுங்க எத்தனை தடவை? சகரில் ஒரு தடவை சாப்பிடுறோம். அடுத்து இஃப்தார் முடிஞ்சவங்க ஒரு சாயா குடிக்கணும். அப்படி இல்லைன்னா மண்டையெல்லாம் சுடுவோம். அதுக்கப்புறம் தொழுவ போறதுக்கு முன்னாடி ஒரு நைட் சாப்பாடு சாப்பிடணும். அப்புறம் தொழுதுக்கு வந்து ஒரு சாப்பாடு சாப்பிடணும். அப்புறம் சில பேர் சகருக்கு முன்னாடி ஒரு சாப்பாடு பச்சிக்கலாம். இந்த 3 வேலை விடுறத எப்படிலாம் சரி கட்ட முடியும் பாக்குறான். உங்க ஊர்லாம் நல்ல ஊருக்காரங்களா இருக்கு. திருச்சியில வந்து சார் பாருங்க சார், 11:30 மணிக்கு சுட சுட பிரியாணி போடுவான் நைட்டு. 4 மணி காலத்தில் 11:30 மணிக்கு பிரியாணி இல்லை நைட்டு மாட்டோம். அதுவும் அந்த இந்த வான்கோழி பிரியாணி போடுவான். 500 பேர் இருப்பான். அதை வாங்குறதுக்கு பர்த்டே ஒருத்தர் பார்த்துட்டு சொல்றாரு, இப்பதான் ரம்ஜான் மாதிரியே இருக்குங்கிறாங்க. நான் சொல்றது அது சாப்பாடு ஏற்று நேர்த்தி இருக்கும். இன்னும் சில பேர் சொல்றான், இந்த பள்ளியில நான் கணிச்சு வாங்குறதே இல்லை அப்படின்னு அவன் ஏன் ஐயர் வீட்டுல ஊத்துற மாதிரி ஊத்துறான். பெரும் தக்காளி கல்வியாக போகுது. நாம அதெல்லாம் சும்மா கொஞ்சம் அந்த கையில காட்டுறாங்க. நான் சொல்றது எது கொஞ்சம் கைமாவை போட்டு கறியில இறக்க, அந்த கறியில